T20 தொடரை வென்றிருக்கிறது இந்திய அணி. இந்தியா இங்கிலாந்து இடையேயான T20 தொடரை வென்றது இந்திய அணி. இங்கிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 T20 தொடரில் விளையாடி வருகிறது. 5 T20 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 4 போட்டிகளை இந்திய அணி வென்றிருக்கிறது என்பது மிக பாராட்டுக்குரியதாக இருக்கிறது என்று மூத்த வீரர்கள் அதற்கு அணியினருக்கு பாராட்டுகளை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான T20 தொடரை வென்று இந்திய அணி சாதனை படைத்திருக்கிறது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 4 போட்டிகளை வென்று தொடரையை வென்றிருக்கிறது. இதில் குறிப்பாக அபிஷேக் சர்மா சிறப்பாக விளையாடி அணிக்கு வெற்றிக்கு வித்திட்டிருக்கிறார். கடைசி T20 போட்டி 150 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக விளையாடி இருக்கிறது. T20 தொடரை ஒட்டுமொத்தமாக இந்திய அணி 4-1 என்ற கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இங்கிலாந்து அணி தற்போது 4 போட்டிகளை வென்று தொடரை கைப்பற்றியிருக்கிறது. T20 தொடர் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் அன்வர் புகாரி இணைப்பில். அன்வர், உங்கள் விவரம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். இங்கிலாந்துக்கு எதிரான T20யில் இந்திய அணி தொடரை வென்றுள்ளது. 150 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி தொடரை வென்றிருப்பதாக மகிழ்ச்சி செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் இந்திய கிரிக்கெட் அணியை எதிர்கொண்டு களமாடியது. இந்த தொடரில் T20 ஆட்டம் தொடங்கி நடைபெற்று வந்தது. கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் T20 ஆட்டத்திலும் சென்னையில் நடைபெற்ற 2வது T20 ஆட்டத்திலும் இந்திய கிரிக்கெட் அணி அசத்தி வெற்றி பெற்றது. குஜராத்தில் நடந்த 3வது T20 ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி ஒரு வெற்றியை மற்றும் பதிவு செய்தது. பூனேவில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் 4வது T20 ஆட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய கிரிக்கெட் அணியை வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று மும்பையில் உள்ள வான்கடை கிரிக்கெட் மைதானத்தில் 5வது T20 ஆட்டம் நடைபெற்றது. ஆட்டத்தில் இந்திய அணி டாஸில் தோல்வியடைந்து பேட்டிங் செய்தது. இங்கிலாந்து பந்து வீசிய நிலையில் அபிஷேக் அதிரடி ஆட்டத்தை இன்று வெளிப்படுத்தினார். போட்டியில் அபிஷேக் சர்மா தொடக்கத்தில் இருந்து பவுண்டரிகளையும் சிக்ஸர்களையும் என அதிரடி காட்டி அசத்தி விளையாடினார். சுமார் 18 பந்துகளில் அவர் எளிமையாக 50 ரன்களை எட்டி ஹாஃப் செஞ்சுரி அடித்தார். முன்னதாக யுவராஜ் சிங் இங்கிலாந்துக்கு எதிரான T20 ஆட்டத்தில் 12 பந்துகளில் 50 ரன்களை மட்டும் கடந்து சாதனை படைத்திருந்தார். தொடர்ந்து அதிரடியாக விளையாடிய அபிஷேக் 37 பந்துகளில் 100 ரன்களை கடந்து சாதனை படைத்தார். முன்னதாக 35 பந்துகளில் T20 போட்டியில் 100 ரன்களை அடித்து அசத்தி இருந்தார். அபிஷேக் சர்மா 100 ரன்களை நெருங்க இன்று மட்டும் 10 சிக்ஸர் 5 பவுண்டரிகள் அடித்து அசத்தி இருந்தார். 135 ரன்களில் அவர் அவுட் ஆகி வெளியேறினார். அதிக ரன்கள் அடித்த அபிஷேக் சர்மாவுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 247 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 248 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் இங்கிலாந்து அணி களமிறங்கியது. ஆனால் 10 ஓவர் 3 பந்துகளில் 97 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இங்கிலாந்து அணி அடுத்தடுத்து இழந்தது. இந்திய அணி சார்பில் பந்து வீச்சாளர்கள் அதிரடியாக பந்துகளை சுழற்றி வீசி இங்கிலாந்தை 97 ரன்களில் சுருட்டினர். 150 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி தொடரை வென்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 3வது ஒருநாள் போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த போட்டி வரும் 6ஆம் தேதி நாக்பூரில் தொடங்குகிறது. கோபாலகிருஷ்ணன். நன்றி அன்வர், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.